வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம ஒரு முக்கியமான 5 மார்க் டாபிக் பார்க்குறோம். மின்மாற்றி, டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் நமக்கு 4th சாப்டரில். ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க்கும் கூட. இது என்னன்னு பார்ப்போம். முதல்ல மின்மாற்றினா என்ன? பேர்லேயே இருக்குது. மின்மாற்றி அப்படின்னா மின்சாரத்தை மாற்றக்கூடிய ஒரு கருவி. எங்கேருந்து எங்கே மாற்றுது அப்படின்னா, ஒரு சுற்றிலிருந்து இன்னொரு சுற்றுக்கு மின்சாரத்தை மாற்றக்கூடிய கருவி. அதுதான் மின்மாற்றி அப்படின்னு சொல்லுவோம். மின்சாரம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, மின்னோட்டம் அப்படி சொல்கிறோம், மின் அழுத்தம் சொல்கிறோம், மின் திறன் சொல்கிறோம், மின் ஆற்றல் சொல்கிறோம். இப்போ ஒரு சுற்றிலிருந்து இன்னொரு சுற்றுக்கு இங்கே எதை மாற்றுது அப்படின்னா, அந்த மின்மாற்றி எதை மாற்றுது அப்படின்னா மின் திறனை மாற்றுது. மின் திறனை ஒரு சுற்றிலிருந்து இன்னொரு சுற்றுக்கு மாற்றக்கூடிய ஒரு கருவி தான் என்னென்னா மின்மாற்றி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மின்மாற்றி எந்த மின்னோட்டத்தை மாற்றுது அப்படின்னா, மாறுதிசை மின்னோட்டம், ஏசி, ஆல்டர்னேட்டிங் கரண்ட், மாறுதிசை மின்னோட்டம், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்லுவோம். அதை தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு சுற்றிலிருந்து இன்னொரு சுற்றுக்கு மாற்றுது. இந்த மின்மாற்றி அப்படிங்கிறது மாறுதிசை மின்னோட்டத்தில் மட்டும்தான் வேலை செய்யும். நேர்திசை மின்னோட்டம் டிசியில் வேலை செய்யாது, ஏசியில் மட்டும்தான் வேலை செய்யும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ ஏசின்னு இருந்ததுன்னா மாறுதிசை மின்னோட்டத்துக்கு நமக்கு அதிர்வெண் இருக்குது. மாறுதிசை மின்னோட்டம்னா நம்ம கிராஃப் வரைஞ்சோம்னா எப்படி வரும், இந்த மாதிரி வரையும் இல்லையா? டைம் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் வோல்டேஜ் ஆர் கரண்ட்டு, மின்னழுத்தம் ஆறு மின்னோட்டம் ஒய் ஆக்சிஸ்லாம் எடுத்தோம்னா அந்த மாதிரி வரையும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேர் அரை பகுதி, எதிர் அரை பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவாக மின்னோட்டம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் மாறுதிசை மின்னோட்டம்னு சொல்கிறோம். அந்த மாறுதிசை மின்னோட்டத்துக்கு நமக்கு அதிர்வெண் இருக்குது. அதிர்வெண்ணா என்னது? ஒரு வினாடியில் எத்தனை அலைகள் உற்பத்தி ஆகுது, அதுதான் அதிர்வெண் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதனுடைய அதிர்வெண் இங்கே ஒரு சுற்றிலிருந்து இன்னொரு சுற்றுக்கு நம்ம அந்த மின் திறனை மாற்றப்ப அதிர்வெண் மாறாமல் இருக்கும். அதிர்வெண்ணில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. நம்ம இங்கே வீட்டுக்கு யூஸ் பண்ணுற நம்ம ஏசியோட அதிர்வெண் எவ்வளோ அப்படின்னா, மாறுதிசை மின்னோட்டத்துடைய அதிர்வெண் எவ்வளோ அப்படின்னா 50 ஹெர்ட்ஸ். 50 ஹெர்ட்ஸ் தான் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற இந்த ஏசி கரண்ட்டோட அதிர்வெண். இப்போ இந்த அதிர்வெண்ணில் மாற்றம் இருக்கக்கூடாது. இங்கே எவ்வளோ அதிர்வெண்ணோ அதே தான் இங்கேயும் அதிர்வெண் இருக்கும். அப்போ அதிர்வெண்ணை மாற்றாமல் ஒரு சுற்றிலிருந்து இன்னொரு சுற்றுக்கு மின் திறனை மாற்றக்கூடிய கருவிக்கு பேர் தான் மின் மாற்றி அப்படின்னு சொல்கிறோம். இதை முதல்ல சொல்ல தெரியும். மின் மாற்றினா என்ன அப்படின்னா, மின் திறனை ஒரு சுற்றிலிருந்து மற்றொரு சுற்றுக்கு அதன் அதிர்வெண்ணை மாற்றாமல், அதிர்வெண் மாறாமல் மாற்றக்கூடிய கருவி தான் என்னது? மின்மாற்றி அப்படின்னு சொல்கிறோம். ரைட். இப்போ இந்த மின்மாற்றியோட தத்துவம் என்ன? இப்போ மின் திறனை மாற்றுது, ரைட்டு. மின் திறனை மாற்றும்போது என்ன மாறும் அப்படிங்கிறத பார்ப்போம். மின் திறனை ஒரு சுற்றிலிருந்து இன்னொரு சுற்றுக்கு மாற்றுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது ஒரு சுற்று அப்படின்னா, இந்த மின் திறனை மாற்றுறப்ப மின் திறனை நம்மளுக்கு தெரியும், பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மின் திறன்னா அதில் மின் அழுத்தம் இருக்குது, மின்னோட்டம் இருக்குது. ரெண்டுடைய பெருக்கல் பலன் தான் நம்ம மின் திறன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மின் திறனை அப்படியே இங்கே இருக்கிற பியை இங்கே அப்படியே மாற்றுறதுக்கு எதுக்கு நமக்கு ஒரு சுற்று வேணும்? எதுக்காக அப்படி மாற்றுறது? டேரெக்டாக ஒரு ஒயரில் எடுத்துகிட்டு போயிடலாமே. அதுக்கு எதுக்கு இந்த மின்மாற்றி அப்படின்னா, இந்த மின் திறனை அப்படியே மாற்றுறது கிடையாது. அப்படியே மாற்றுறதுனா அதிர்வெண் மாறலைன்னு சொன்னோம். இங்கே 50 ஹெர்ட்ஸ்னால் இங்கே 50 ஹெர்ட்ஸான்னு சொன்னோம். அப்போ இந்த மின்மாற்றி என்ன பண்ணுது? எதுக்காக இந்த மின்மாற்றி அந்த இடத்துல பயன்படுத்துகிறோம்? மின் திறனை இங்கேருந்து இங்கே கொடுக்கறது தான் நம்ம இந்த மின்மாற்றியை பயன்படுத்துகிறோமா? வேறு எந்த மாற்றமே செய்யலையா அப்படின்னா, ஒரு மாற்றத்தை இது செய்யுது. என்ன மாற்றத்தை செய்யுது அப்படின்னா, இந்த சுற்றில் இருக்கக்கூடிய மின் திறன் இருக்கு இல்லையா, அதனுடைய மின் அழுத்தம், இந்த வீனுடைய மதிப்பை மாற்றி தான் அங்கே கொடுக்கும், இந்த சுற்றுக்கு கொடுக்கும். என்ன மாற்றம் அப்படின்னா, ஒன்று இந்த மின் அழுத்தத்தை அதிகரித்து மின்னோட்டத்தை குறைக்கலாம். இந்த சுற்றில் இருக்கக்கூடிய மின்னழுத்தத்தை விட இந்த சுற்றுக்கு வரப்போ மின் அழுத்தத்தை அதிகப்படுத்தி மின்னோட்டத்தை குறைக்கலாம். அப்படி பண்ணலாம். இல்லைனா மின் அழுத்தத்தை குறைச்சி மின்னோட்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்கலாம். இந்த மாற்றத்தை தான் இது பண்ணுது மின்மாற்றி. குறிப்பாக நம்ம இந்த ஒரு பயன்பாட்டுக்காக தான் மின்மாற்றியை பயன்படுத்துகிறோம். என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சுற்றிலிருந்து இன்னொரு சுற்றுக்கு மின் திறனை மாற்றும் போது மின் அழுத்தத்தை அதிகப்படுத்துது. மின் அழுத்தம் அதிகப்படுத்துகிறப்ப, ஏன்னா மின்திறன் மாறாமல் இருக்குது இல்லையா? மின்திறன் மாறாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இது ரெண்டில் இது அதிகரிச்சுன்னா இது குறைஞ்சி தான் ஆகும். அப்போ தான் இது மாறாமல் இருக்கும். அப்போ மின் அழுத்தத்தை அதிகப்படுத்தி மின்னோட்டத்தை குறைக்குது, அல்லது மின் அழுத்தத்தை குறைச்சி மின்னோட்டத்தை அதிகப்படுத்துது. இதை இந்த மின்மாற்றி பண்ணுது. இது எப்படி பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ அதுக்கு முன்னாடி இந்த மின் மாற்றியினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். தத்துவம், இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா பரிமாற்று மின் தூண்டல். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். பரிமாற்று மின் தூண்டல். பரிமாற்று மின் தூண்டல் தான் அந்த மின் மாற்றியினுடைய தத்துவம். பரிமாற்று மின் தூண்டல்னால் என்னது? ஒரு சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தை மாற்றம் ஏற்படும் பொழுது அதன் அருகே இருக்கக்கூடிய இன்னொரு சுற்றில் மின் இயக்கு விசை தூண்டப்படும். இப்போ இந்த சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதன் அருகே இருக்கக்கூடிய இந்த சுற்றில் மின் இயக்கு விசை தூண்டப்படும். இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் பரிமாற்று மின் தூண்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதுதான் இந்த மின்மாற்றியினுடைய தத்துவமே. ஸோ இது எழுத தெரியணும். அடுத்து இந்த மின்மாற்றியினுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். இதில் என்ன இருக்குது உள்ள அப்படின்னா, இந்த மின்மாற்றியில் ஒரு உள்ளகம் இருக்குது. உள்ளகம், கோர் அப்படின்னு சொல்லுவோம். கோர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உள்ளகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த உள்ளகம்ங்கிறது என்னென்னா ஒரு நல்ல காந்த பொருளால் செய்யப்பட்டது. என்ன காந்த பொருள் அப்படின்னா சிலிக்கான் எக்கு. சிலிக்கான் எக்கு. சிலிக்கான் எக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல காந்த பொருள். அந்த காந்த பொருளால் செய்யப்பட்ட ஒரு உள்ளகம். இந்த உள்ளகம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மெட்டல் பிளேட் தான். இந்த சிலிக்கான் எக்குங்கிற மெட்டல் பிளேட் தான். ஆனால் அந்த மெட்டல் பிளேட் வந்து எப்படி இருக்கும்னா திக்காக ஒரே மெட்டலாக இல்லாமல் தின் ஷீட்ஸாக இருக்கும். மெல்லிய தகடுகளாக இருக்கும். மெல்லிய தகடுகளாக ஒரு 100-200 தகடுகள் நம்ம நோட்டு புக்கில் இருக்கிற மாதிரி நிறைய தகடுகளை, மெல்லிய தகடுகளை ஒன்றோட ஒன்று இணைச்சி வச்சுருப்பாங்க. அதை இன்சுலேட் பண்ணி, அதாவது லேமினேட் பண்ணி அதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக் கவர், ஒவ்வொரு தகடுக்கும் பிளாஸ்டிக் கவர் போட்டு இது மாதிரி 100 தகடுகள் 200 தகடுகளை ஒன்றா பைண்ட் பண்ணியிருப்பாங்க, சேர்த்து வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் உள்ளகம் அப்படின்னு சொல்கிறது. இது சிலிக்கான் எக்கினால் செய்யப்பட்டது, நல்ல காந்த பொருள். என்ன காரணம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து ஆற்றல் இழப்பு ஏற்படும். அது எந்த மாதிரி ஆற்றல் இழப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். அந்த ஆற்றல் இழப்பை வந்து குறைக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோம். சிலிக்கான் எக்கு அதனால் செய்யப்பட்ட உள்ளகத்தை பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த மாதிரி இந்த உள்ளகம் வந்து என்னென்னா மெல்லிய தகடுகளால் ஆன மின் காப்பிடப்பட்ட தகடுகள், அதனால் செய்யப்பட்ட உள்ளகம் இது மாதிரி இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், ஒரு முனையில் ஒரு பகுதியில் ஒரு கம்பிச்சுருள் சுற்றி வச்சிடும். இது ஒரு கம்பிச்சுருள், மின் காப்பிடப்பட்ட கம்பிச்சுருள். இந்த கம்பிச்சுருளுக்கு பேர் வந்து முதன்மை சுருள் அப்படின்னு சொல்கிறது. பிரைமரி காயில் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் முதன்மை சுருள், பிரைமரி காயில், முதன்மை சுருள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கம்பிச்சுருள் இருக்குது. இந்த பக்கம் இதுக்கு பேர் வந்து துணைச்சுருள் அப்படின்னு சொல்லுவோம், செகண்டரி காயில். இது வந்து துணைச்சுருள் அப்படின்னு சொல்லுவோம், துணைச்சுருள், செகண்டரி காயில் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பி ஃபார் பிரைமரி, இது வந்து எஸ் ஃபார் செகண்டரி, துணைச்சுருள். இப்போ இந்த முதன்மை சுருள் துணைச்சுருள் ரெண்டும் பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய சுற்றுகளுடைய எண்ணிக்கை என்னென்னு வச்சுக்கிறோம்னா இது வந்து என்பி அப்படின்னு வச்சுக்கிறோம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி காயில். என்பி அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி காயில், முதன்மை சுருளில் இருக்கக்கூடிய சுற்றுகளுடைய எண்ணிக்கை. இதில் இருக்கக்கூடிய சுற்றுகளுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா என்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். துணைச்சுருளில் இருக்கக்கூடிய சுற்றுகளுடைய எண்ணிக்கை என்எஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி. ரைட். இப்போ எப்போதுமே சுற்றுகளுடைய எண்ணிக்கை வந்து சமமாக இருக்காது. ஒரு மின்மாற்றியில் சுற்றுகளுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிறத விட இங்கே அதிகமாக இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கிறத விட இங்கே கம்மியாக இருக்கலாம். அப்படி தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த சுற்றுகள் பார்த்திங்கன்னா இன்சுலேட்டர்னு சொன்னோம், அதாவது மின் காப்பிடப்பட்ட கம்பிகள். இந்த கம்பி காப்பர் காயில்னால் அதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக் கோட்டிங் வந்து இருக்கும். அப்போ இந்த கம்பிக்கும் இந்த முதன்மை சுருளுக்கும் இந்த துணை சுருளுக்கும் இடையில் என்னென்னா டைரெக்டாக கான்டாக்ட் இல்லை. அதாவது வந்து மின்னோட்டவியலாக இதுக்கு இடையில் வந்து ஒரு கனெக்ஷன் கிடையாது, தொடர்பு கிடையாது. அப்போ இது ரெண்டுக்கும் இடையில், இந்த முதன்மை சுருளுக்கும் துணை சுருளுக்கும் இடையில் மின் காப்பு இருக்குது. மின் காப்பு அப்படின்னா இதுவும் இதுக்கும் இடையில் டைரெக்டாக கரண்ட்டு பாஸ் ஆக முடியாது. இப்போ இதுக்கு இடையில் இது வந்து மெட்டல் தான், இது வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் இந்த காயிலும் இந்த காயிலுக்கும் இடையில் இந்த பொருள் வந்து டைரெக்டாக இணைக்கலன்னு சொல்கிறோம். இது இந்த மெட்டல் வழியாக, இந்த உள்ளகம்னு சொன்னாலே அந்த உள்ளகம் வழியாக இந்த காயிலிருந்து இந்த காயிலுக்கு டைரெக்டாக கரண்ட்டு போக முடியாது. ஏன்னா இதை வந்து இன்சுலேட் பண்ணிட்டோம். இன்சுலேட் பண்ணிட்டோம்னா மின் காப்பீடு செஞ்சிட்டோம். இது ஏற்கனவே பாலித்தீன் கவரால் சுற்றி இருக்கும். இந்த ஒயர் இருக்குல்ல, காப்பர் காயில், அதுக்கு மேலே பிளாஸ்டிக் கவரிங் இருக்கும். அதனால் இந்த காயிலுக்குள்ளே போகிற கரண்ட் வந்து என்னது டைரெக்டாக அந்த மெட்டல் வழியாகவோ இந்த காயிலுக்கோ நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் அப்படி சொல்கிறோம். ஆனால் காந்தவியலாக இந்த ரெண்டு கம்பிச்சுருளும் இணைக்கப்பட்டுள்ளது. காந்தவியலாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னா
அப்போ மின்னோட்டவியலாக 2 கம்பிச்சுருளும் என்னது தொடர்பு கொள்ள முடியாது. ஆனால் காந்தவியலாக 2 கம்பிச்சுருளும் முதன்மை சுருளும் துணை சுருளும் தொடர்பு கொள்ள முடியும், இணைக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா ஏன் காந்தவியலாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இது வந்து காந்தப்பொருள். அப்போ இதில் வந்து இந்த கம்பிச்சுருள் வழியாக மின்னோட்டம் நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னா இங்கே உருவாகக்கூடிய காந்தப்புலம் காந்த பாயம் வந்து இந்த கம்பிச்சுருளோடு தொடர்பு கொள்ள முடியும். எது வழியா அப்படின்னா இந்த காந்தப்பொருள், இது வந்து காந்தப்பொருள் இல்லையா, அதனால் இந்த காந்தப்பொருள் வழியாக இங்கே உருவாகக்கூடிய காந்த பாயம் இந்த சுருளோடு தொடர்பு கொள்ள முடியும். அதனால தான் இந்த 2 சுருளையும் நம்ம என்ன சொல்கிறோம், காந்தவியலாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறோம். மின்னியலாக இந்த 2 சுருளும் இணைக்கப்படவில்லை, ஆனால் காந்தவியலாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த கம்ப்ளீட் செட்டப் அப்படியே வந்து அதாவது இந்த உள்ளகம் இந்த கம்பிச்சுருள் இது எல்லாமே வந்து மொத்தமாக ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய மின்சாரத்தை கடத்தாத ஒரு திரவத்துக்குள்ளே அப்படியே மூழ்க வச்சுருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து மின்சாரத்தை செலுத்துகிறப்ப இதில் நிறைய வந்து வெப்பம் உருவாகும். அந்த வெப்ப ஆற்றலை வந்து நம்ம வந்து குறைக்கணும். ஸோ அதுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஆயில், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில்னே சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு திரவத்துக்குள்ளே இதை வந்து மூழ்க வச்சுருப்பாங்க. இவ்வளோதான் வந்து இதனுடைய அமைப்பு, மின்மாற்றினுடைய அமைப்பு அப்படின்னா இவ்வளோதான். இப்போ இதில் எப்படி வந்து நம்ம சொன்ன மாதிரி மின் திறன் இந்த சுற்றிலிருந்து இந்த சுற்றுக்கு பரிமாறப்படுது. அப்போ வந்து நம்ம சொன்னோம் மின் அழுத்தம் வந்து அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம் அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த படத்தில் நம்ம பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா இந்த மின்மாற்றி என்ன பண்ணும் அப்படின்னா மின் அழுத்தத்தை அதிகப்படுத்தும். இங்கே கொடுக்குற மின்னழுத்தத்தை விட வோல்டேஜை விட இங்கே கிடைக்கிற வோல்டேஜ் வந்து அதிகமாக தான் இருக்கும், மின் அழுத்தம் அதிகமாகும். என்ன காரணம் அப்படின்னா இந்த சுற்றுனுடைய எண்ணிக்கையை பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றுனுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும், இங்கே சுற்றுனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி முதன்மை சுருளில் சுற்றுனுடைய எண்ணிக்கை கம்மியாகவும் குறைவாகவும் துணை சுருளில் சுற்றுனுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருந்ததுன்னா எங்கே நம்ம இன்புட் கொடுக்குறோம், இங்கே தான் இன்புட் கொடுக்குறோம், உள்ளீடு இங்கே தான் கொடுக்குறோம், வெளியீடு இங்கே தான் எடுக்கிறோம். அப்போ உள்ளீடு கொடுக்குற இடத்துல சுற்றுனுடைய எண்ணிக்கை குறைவாகவும் வெளியீடு எடுக்கிற இடத்துல சுற்றுனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா இங்கே வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும், இங்கே வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும், மின்னழுத்தம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மின்னழுத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய மின்மாற்றிக்கு பேர் வந்து ஏற்று மின்மாற்றி அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் வந்து ஏற்று மின்மாற்றி அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்தில் இருக்கிறது வந்து இப்போ ஏற்று மின்மாற்றி. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிச்சுன்னா ஆப்போசிட்டான என்னது, மின்னழுத்தம் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதா வச்சுக்குவோம், இங்கே வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து குறைவாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இங்கே சுற்றுனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், இங்கே சுற்றுனுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இது வந்து இறக்கு மின்மாற்றி அப்படின்னு சொல்லுவோம். இறக்கு மின்மாற்றினா வோல்டேஜை குறைக்கக்கூடியது, மின்னழுத்தத்தை குறைக்கக்கூடியதான் இறக்கு மின்மாற்றி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ரைட். இப்போ இது எப்படி நம்ம மின்னழுத்தத்தை அதிகப்படுத்துது குறைக்குது, மின்மாற்றியினுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மின்மாற்றியினுடைய தத்துவம் வந்து நம்ம பார்த்தோம், பரிமாற்று மின் தூண்டல் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பரிமாற்று மின் தூண்டல்னால் ஒரு சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தில் மாற்றம் ஏற்படும் பொழுது அதன் அருகே இருக்கக்கூடிய சுற்றில் மின்னியக்கு விசை தூண்டப்படுது, அதுதான் பரிமாற்று மின் தூண்டல். அதுதான் அந்த ஒட்டுமொத்த செயல்பாட்டினுடைய சுருக்கமே. இப்போ நம்ம எந்த மின் திறனுடைய வோல்டேஜை நம்ம அதிகப்படுத்தணுமோ, இந்த மின்மாற்றி அதிகப்படுத்தணும்னு சொன்னோம் இல்லையா, அப்போ அந்த கரண்ட்டை இங்கே கொடுக்குறோம். இதுதான் உள்ளீடு, இது வந்து உள்ளீடு திறன் இங்கே கொடுக்குறோம், உள்ளீடு இங்கே கொடுக்குறோம். இப்போ கொடுக்குறப்ப என்ன ஆகும், இந்த கம்பிச்சுருள் வழியாக மின்னோட்டம் பாயும், கம்பிச்சுருள் வழியாக மின்னோட்டம் பாய்ஞ்சதுன்னா நம்ம கொடுக்குற கரண்ட் வந்து ஏசி கரண்ட் இல்லையா, மாறுதிசை மின்னோட்டம். அதில் வந்து என்ன ஆகும், மின்னோட்டத்தினுடைய அளவு வந்து மாறும். அப்போ மின்னோட்டத்தினுடைய அளவு மாறுனுச்சுன்னா முதல்ல மின்னோட்டம் இந்த கம்பிச்சுருள் வழியாக போணுச்சுனாவே இந்த கம்பிச்சுருளில் காந்த பாயம் உருவாகும், காந்த புலம் உருவாகும். அந்த காந்த பாயம் என்ன ஆகும்னா மாறும். ஏன் மாறுது அப்படின்னா இது வழியாக போகக்கூடிய மின்னோட்டம் ஸ்டெடியாக இல்லை, மாறா மின்னோட்டம் கிடையாது, மாறக்கூடிய மின்னோட்டம், மாறுதிசை மின்னோட்டம். அப்போ இந்த மின்னோட்டத்தினுடைய அளவு மாறுறப்ப இது உள்ளே இருக்கக்கூடிய காந்த பாயம் உருவாகக்கூடிய காந்த பாயத்தினுடைய அளவு மாறும். காந்த பாயத்தினுடைய அளவு மாறுனுச்சுன்னா நம்ம என்னது, மின்காந்த தூண்டல் விதிப்படி மின்னியக்கு விசை தூண்டப்படும், இந்த கம்பிச்சுருளில் மின்னியக்கு விசை தூண்டப்படும். இதுதான் இப்போ இதில் தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசைக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பொதுவாக வந்து மின்னியக்கு விசைக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவோம், எப்சிலான் ஈக்குவல் டு -d∅/dt அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னது, காந்தப்பாயம் மாறும் வீதம் தான் மின்னியக்கு விசைக்கு சமம்னு நம்ம படித்தோம் ஃபாரடே முதல் விதியில். ஸோ அதுதான் இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ இந்த காந்தப்பாயம் மாறக்கூடிய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சுற்றுக்கு, இந்த கம்பிச்சுருளில் வந்து நிறைய சுற்றுகள் இருக்கலாம், முதன்மை சுருளில் ஒரு சுற்றுக்கு இவ்வளோ மின்னியக்கு விசை தூண்டப்படுது. அப்படின்னா மொத்தம் இந்த கம்பிச்சுருளில் எத்தனை சுற்றுகள் இருக்குது நம்ம பார்த்தோம், NP சுற்றுகள் இருக்கா. அப்போ இதில் தூண்டப்படக்கூடிய மொத்த மின்னியக்கு விசை எவ்வளோ அப்படின்னா பாருங்க, இது வந்து எப்சிலான் பின்னு போட்டுக்கிறோம்.
அதான் முதன்மை சுருளில் தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசை. ஒரு சுற்றுக்கு இவ்வளோ மின்னியக்கு விசைனா என்பி சுற்றுக்கு எவ்வளோ அப்படின்னா இன்ட்டு என்பி பண்ணுவோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் என்பி இன்ட்டு d5/dt அப்படின்னு எழுதுகிறேன். இது வந்து முதன்மை சுருளில் தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசையினுடைய அளவு. இப்போ இந்த மின்னியக்கு விசை எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம உள்ளீடு கொடுக்குறோம்ல, மின்திறன் சப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதில் என்ன இருக்குது, வோல்டேஜ் இருக்குது, கரண்ட் இருக்குது. அந்த வோல்டேஜ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா விபின்னு சொல்லுவோம். விபி அந்த வோல்டேஜுக்கு தான் இந்த மின்னியக்கு விசை சமமாக இருக்கும். இந்த உள்ளீடு நம்ம கொடுக்குற மின்னழுத்த வேறுபாட்டுக்கு இங்கே தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசை, முதன்மை சுருளில் தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசையும் எப்சிலான் பியும் இந்த விபியும் நம்ம கொடுத்த வோல்டேஜும் சமமாக இருக்கும். அதனால் என்ன எழுதலாம், இந்த எப்சிலான் பிக்கு பதிலாக விபின்னு போடலாம். அப்போ விபி ஈக்குவல் டு மைனஸ் என்பி இன்ட்டு d5/dt அப்படின்னு சொல்கிறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்து இங்கே வருவோம். இப்போ இந்த ரெண்டு கம்பிச்சுருளும் காந்தவியலாக பிணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இது வந்து காந்த பொருள். அப்போ இங்கே காந்த பாய கோடுகள் உருவாகுது அப்படின்னா, இதில் ஒரு கோடு உருவாகுது அப்படின்னா, இதில் பாயக்கூடிய மின்னோட்டத்தினால இங்கே தான் நம்ம உள்ளீடு கொடுக்குறோம், கரண்ட் கொடுக்குறோம். இந்த காயிலுக்கு எதுவுமே கொடுக்கல. அப்போ இதில் கொடுக்குற கரண்ட்னால ஒரு காந்த பாய கோடு ஒன்று, காந்த புலக்கோடு ஒன்று உருவாகுதுன்னா, இது காந்த பொருளுங்கிறதுனால என்ன ஆகும், இது வழியாக அந்த கோடு, இந்த ஒரு கோடு வந்து என்ன ஆகும்னா இப்படி போயிட்டு இந்த கம்பிச்சுருள் வழியாகவும் உள்ளே போயிட்டு இப்படி தான் வரும். இப்படி தான் ஒரு காந்தப்பாய கோடு, காந்தப்புல கோடு வந்து உருவாக முடியும். அப்போ எத்தனை கோடு உருவாகுது, இதில் வந்து 10 கோடு உருவாகுனா அந்த 10 கோடும் இந்த கம்பிச்சுருள் வழியாகவும் போயிட்டு தான் வரும். அப்போ இங்கே உருவாகக்கூடிய காந்தப்பாயம் இங்கேயும் இந்த துணைச்சுருளையும் இணையுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்போ இங்கே காந்தப்பாயம் மாறுனுச்சு அப்படின்னா இந்த துணைச்சுருளையும் காந்தப்பாயம் மாறும். அப்போ இங்கே காந்தப்பாயம் மாறுறதுனால மின்னியக்கு விசை தூண்டப்படுதுன்னா இந்த சுருளையும் மின்னியக்கு விசை தூண்டப்படும். அப்போ இங்கே வந்து என்னது, ஒரு சுருளில் 10 கோடு வந்து உருவாகுதுன்னா இங்கேயும் 10 கோடு உருவாகும். அப்போ இங்கே ஒரு சுருளில் 1 வோல்டேஜ் மின்னியக்கு விசை உருவாகுதுன்னா இங்கேயும் ஒரு சுற்றில் ஒரு மின்னியக்கு விசை தான் உருவாகணும் இல்லையா. அப்போ இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரோட இந்த மின்மாற்றினுடைய அடிப்படையான தத்துவம் வந்து இங்கே தான் இருக்குது. இந்த முதன்மை சுருளையும் துணை சுருளையும் ஒரு சுற்றில் தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசையினுடைய அளவு வந்து சமம். இங்கே எவ்வளோ ஒரு சுற்றில் மின்னியக்கு விசை தூண்டப்படுதோ அதே அளவுக்கு மின்னியக்கு விசை இங்கேயும் ஒரு சுற்றில் தூண்டப்படுது. அதுதான் முக்கியமான பாயிண்ட் இதில். அப்போ இங்கே வந்து என்னென்னா, மின்மாற்றியில் முதன்மை சுருளில் ஒரு சுற்றில் தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசை எவ்வளவு, d5/dt. அதே தான் இங்கேயும் வந்து தூண்டப்படும். இதில் துணை சுருளையும் ஒரு சுற்றில் எவ்வளோ தூண்டப்படும் அப்படின்னா அதே d5/dt தான். ஓகே. அப்போ இங்கேயும் துணை சுருளில் தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசையின் அளவு d5/dt. ஓகே. துணை சுருளில் எத்தனை சுற்று இருக்குது, ns சுற்று. அப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம், nsன்னு எழுதலாம். இங்கேயும் வந்து என்னது, நமக்கு ஃபாரடே லென்ஸ் விதிப்படி வந்து இங்கே நமக்கு மைனஸ் சைன் வரும். அப்போ இதுதான் வந்து எப்சிலான் எஸ்ன்னு சொல்லலாம். எப்சிலான் எஸ்னா துணை சுருளில் தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசை. அப்போ எப்சிலான் எஸ் ஈக்குவல் டு மைனஸ் ns இன்ட்டு d5/dtன்னு எழுதுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எப்சிலான் எஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா விஎஸ்ன்னு சொல்லலாம். விஎஸ் எப்சிலான் எஸ்னானது துணை சுருளில் தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசை. இந்த மின்னியக்கு விசை இந்த கம்பிச்சுருளுடைய 2 முனைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய வோல்டேஜுக்கு சமமாக இருக்கும், மின்னழுத்த வேறுபாட்டுக்கு சமமாக இருக்கும். எப்போ அப்படின்னா இது வந்து திறந்த சுற்றாக இருந்ததுன்னா, ஓப்பன் சர்க்யூட்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து வேறு எதுவுமே கருவி நம்ம கனெக்ட் பண்ணல, லோடு எதுவும் கனெக்ட் பண்ணல, வேறு எதுவும் கருவி கனெக்ட் பண்ணல அப்படின்னா இந்த 2 முனைகளுக்கு இடையில் உள்ள, அதான் திறந்த சுற்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 முனைகளுக்கு இடையில் உள்ள மின்னழுத்த வேறுபாடு வந்து இந்த உருவாகிருக்கிற மின்னியக்கு விசைக்கு சமம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த எப்சிலான் எஸ்ங்கிறது எதுக்கு சமம், விஎஸ்க்கு சமம். அப்போ இந்த இடத்துல எப்சிலான் எஸ் இங்கே எப்படி எப்சிலான் பிக்கு பதிலாக விபின்னு போட்டோம்ல, அது மாதிரி இங்கே எப்சிலான் எஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னா விஎஸ்ன்னு போடலாம். அப்போ விஎஸ் ஈக்குவல் டு மைனஸ் ns இன்ட்டு d5/dt. ஓகே. இதுதான் வந்து துணைச்சுருளில் கிடைக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு. இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி வந்து இங்கே இருக்கிறத விட இந்த வோல்டேஜ் வந்து அதிகமாகுது. எப்படி அதிகமாகும், இப்போ இங்கே வந்து முதன்மை சுருளில் வந்து 100 சுற்று இருக்கிறதா வச்சுக்கோமே, உதாரணத்துக்கு இங்கே எவ்வளோ வோல்டேஜ் உருவாகும், அதாவது ஒரு சுற்றுக்கு 1 வோல்டேஜ்னு வச்சுக்கோங்க. இந்த d5/dtயோட மதிப்பு வந்து 1ன்னு வச்சுக்கோமே. அப்போ ஒரு சுற்றுக்கு 1 வோல்டேஜ்னா 100 சுற்றுக்கு எவ்வளவு, 100 வோல்டேஜ் இங்கே ப்ரொடியூஸ் ஆகுமா. இங்கே என்ன சொன்னோம், இங்கே ஒரு சுற்றில் எவ்வளோ வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதே தான் இங்கேயும் ஒரு சுற்றில் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இங்கே 1 வோல்டேஜ் ஒரு சுற்றுக்குன்னா இங்கேயும் ஒரு சுற்றுக்கு என்னது 1 வோல்டேஜ் தான். ஆனால் இங்கே எத்தனை சுற்று இருக்குது அப்படின்னா இங்கே 100 சுற்று இருக்குது, இங்கே வந்து 1000 சுற்றுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை விட இங்கே சுற்றுகள் எண்ணிக்கை அதிகம்னு சொன்னோம்ல. அப்போ இங்கே வந்து 1000 சுற்றுகள்னால் ஒரு சுற்றுக்கு 1 வோல்டேஜ்னா 1000 சுற்றுக்கு 1000 வோல்டேஜ். அப்போ பாருங்கள், முதன்மை சுற்றில் நம்ம கொடுக்குறது 100 வோல்டேஜ் தான், ஆனால் துணை சுற்றில் நம்மளுக்கு கிடைக்கிறது 1000 வோல்டேஜ் கிடைக்குது. அப்போ இந்த மதிப்பை விட, விபியை விட விஎஸோட மதிப்பு வந்து அதிகம். என்ன காரணம்னா என்பியை விட என்எஸ்னுடைய மதிப்பு அதிகம். ஓகே. என்பி வந்து 100 × 1 இல்லையா, இது என்பி வந்து 100, இது வந்து 1. அப்போ 100 × 1 100 வோல்டேஜ். ஆனால் இது வந்து என்னது 1000 × 1 1000 வோல்டேஜ். இப்படி தான்
மின்மாற்றி வோல்டேஜை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்குது. இந்த விஷயத்தை அடிப்படையாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து என்ன இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2/1 என்ன கிடைக்கும்? ஈக்குவேஷன் நம்பர் 2 1ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடை முதல்ல டிவைட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே என்ன இருக்குது? விஎஸ் இருக்குது. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? விபி இருக்குது. அப்போ விஎஸ்/விபி ஈக்குவல் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? ரெண்டாவது ஈக்குவேஷனில் d5/dt, இங்கேயும் d5/dt. அப்போ d5/dt d5/dt டிவைட் பண்ணால் கேன்சல் ஆயிரும். அது மீதி என்ன இருக்குது? இங்கே மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே ns இருக்குது, ns/np இல்லையா? ரெண்டாவது ஈக்குவேஷன் டிவைட் பை ஒன்றாவது ஈக்குவேஷன் தான் பண்ணுறோம். அப்போ ns/np அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஒரு விகிதம். vs/vp ஈக்குவல் டு ns/vp. இது ரெண்டும் சமம்னு அர்த்தம். என்ன சமம்னா என்ன அர்த்தம்? vs/vp சொன்னோம் இல்லையா? vs வந்து 1000, vp வந்து 100ன்னா 1000/100 எவ்வளவு? 10. அதே மாதிரி ns/np என்னது? 1000 சுற்று இருக்குது, பை npயில் வந்து 100 சுற்று இருக்குது. அப்போ இதனுடைய ரேஷியோவும் என்னது? 10ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே இந்த ரேஷியோ வந்து சமம். இங்கேயும் வந்து ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 10, vs/vpயோட ரேஷியோ 10, இதனுடைய ரேஷியோவும் 10 அப்படின்னு வருது. இந்த மாதிரி ரேஷியோ வந்து சமம்னு சொல்கிறோம். விகிதம் சமம். இந்த விகிதம் சமம்னா மாறிலின்னு அர்த்தம். இந்த விகிதமும் சமம்னா அது வந்து ஒரு மாறிலி. ஓகே, இது வந்து மின்னழுத்த விகிதம்னு சொல்லுவோம். மின்மாற்றியினுடைய மின்னழுத்த விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த மின்னழுத்தத்துக்கும் செகண்டரியில் துணைச்சுருளில் இருக்கக்கூடிய மின்னழுத்தத்துக்கும் முதன்மை சுருளில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடுக்கு இடையில் உள்ள விகிதம். அதனால் இதுக்கு பேர் வந்து மின்னழுத்த விகிதம்னு சொல்லுவோம். மின்னழுத்த விகிதம், கேவுக்கு பேர் மின்னழுத்த விகிதம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மின்மாற்றி விகிதம் சொல்லலாம், டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். ரைட். இப்போ அடுத்து ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த மின்மாற்றி வந்து ஒரு லட்சிய மின்மாற்றியாக இருந்ததுன்னா, லட்சிய மின்மாற்றி பர்ஃபெக்ட் ஐடியல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மின்மாற்றியாக இருந்ததுன்னா ஆற்றல் இழப்பு எதுவுமே இருக்காது. அதாவது இங்கே நம்ம எவ்வளோ உள்ளீடு திறன் கொடுக்குறோமோ அதே திறன் அப்படியே இங்கே வந்து இங்கே கிடைக்கும். அப்போ லட்சிய மின்மாற்றியாக இருந்தது அப்படின்னா, லட்சிய மின்மாற்றிக்கு மட்டும்தான் இது பொருந்தும். லட்சிய மின்மாற்றியாக இருந்ததுன்னா நமக்கு உள்ளீடு திறன் ஈக்குவல் டு வெளியீடு திறன். நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அது அப்படியே அவுட்புட்டாக கிடைக்கும். உள்ளீடு திறன் ஈக்குவல் டு வெளியீடு திறன் இப்படி இருக்கும். இங்கே எவ்வளோ இன்புட் பவர் எவ்வளோ கொடுக்குறோமோ அதே அவுட்புட் பவர் கிடைக்கும். இங்கே வந்து 100 வாட் கொடுக்குறோம் அப்படின்னா 100 வாட் கொடுக்குறோம்னா இங்கே 100 வாட் கிடைக்கும். இங்கே 1000 வாட் கொடுக்குறோம்னா இங்கே 1000 வாட், அந்த மாதிரி. ஸோ அப்போ உள்ளீடு திறனுக்கு என்ன ஃபார்முலா? பவருக்கு ஃபார்முலா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். அப்போ உள்ளீடு திறனுக்கு ஃபார்முலா, உள்ளீடு வோல்டேஜ் வந்து என்னது? இங்கே விபி. இங்கே கரண்ட் என்ன? மின்னோட்டம் என்னென்னா ஐபி. அப்போ விபி இன்ட்டு ஐபி ஈக்குவல் டு வெளியீடு திறன் என்ன வரும்? விஎஸ். இங்கே வோல்டேஜ் வந்து விஎஸ், இங்கே கரண்ட் வந்து ஐஎஸ். அப்போ விஎஸ் இன்ட்டு ஐஎஸ் இப்படி எழுது. இப்போ இதிலேருந்து இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். விஎஸ்/விபி இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? விஎஸ்/விபி கொண்டு வரலாம். இதிலேருந்து இப்போ விஎஸ் ஒரு சைடு வச்சுக்குவோம், விஎஸ் இந்த விபி அந்த பக்கம் கொண்டு போவோம். ஸோ இது மாதிரி இந்த ஈக்குவேஷன் மாற்றி எழுதுவோம். என்ன எழுதலாம்? விஎஸ்/விபி ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன்லேருந்து கொண்டு வரோம். விஎஸ்/விபி ஈக்குவல் டு ஐபி/ஐஎஸ்ன்னு எழுதலாம். விபி அந்த பக்கம் போகுது, டிவிஷனில் போகுது. இங்கே ஐபி அப்படியே இருக்குது, ஐஎஸ் அங்கேருந்து கொண்டு வந்தால் டிவிஷனில் போகும். அப்போ ஐபி/ஐஎஸ் ஈக்குவல் டு இந்த ரேஷியோவும் கே. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுவோம். இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு கொடுத்துருவோம், இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்பரும் ஈக்குவேஷன் நம்பர் 3 அண்டு 4 இது ரெண்டுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இங்கேயும் விஎஸ்/விபி இருக்குது, அங்கேயும் விஎஸ்/விபி இருக்குது. அப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணால் விஎஸ்/விபி ஈக்குவல் டு அங்கே என்ன இருக்குது? ns/np இருக்குது ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? ஐபி/ஐஎஸ் ஈக்குவல் டு கே. இதுதான் டிரான்ஸ்ஃபார்மருக்கான ஈக்குவேஷன். டிரான்ஸ்ஃபார்மர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். மின்மாற்றி சமன்பாடு விஎஸ்/விபி ஈக்குவல் டு ns/np ஈக்குவல் டு ஐபி/ஐஎஸ் ஈக்குவல் டு கே. இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கெல்லாம் s/pன்னு வரும், வோல்டேஜுக்கு s/pன்னு வரும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சுற்றுனுடைய எண்ணிக்கைக்கும் s/pன்னு தான் வரும். ஆனால் கரண்ட்டுக்கு மட்டும் மாறி வரும், p/sன்னு வரும். இதை s/pன்னு போட்டால் தப்பு. ஸோ இங்கே s/p கரண்ட்டுக்கு மட்டும் p/sன்னு மாறி வருங்கிறத கவனமாக அது போகணும். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம வந்து
டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோன்னு சொல்கிறோம், மின்மாற்றி விகிதம்னு சொல்கிறோம். இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து மின்மாற்றி ஏற்று மின்மாற்றியா இறக்கு மின்மாற்றியா அப்படின்னு சொல்ல முடியும். இந்த கேனுடைய மதிப்பு வந்து கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா, கிரேட்டர் தென் 1 எப்போ கிடைக்கும்? வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கணும், விஎஸ் அதிகமாக இருக்கணும், விபி கம்மியாக இருக்கணும். விஎஸ் வந்து 1000, விபி வந்து 100னா 1000/100 எவ்வளோ கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். 10ங்கிறது கிரேட்டர் தென் 1. அப்படி இருந்ததுன்னா இது வந்து ஏற்று மின்மாற்றி. ஏற்று மின்மாற்றியில் விஎஸ் இஸ் கிரேட்டர் தென் விபி. ஐபிஐஎஸ் எப்படி இருக்கும்? விஎஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஐஎஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஐஎஸ் இஸ் லெஸ் தேன் ஐபி அப்படியா இருக்கும். இது வந்து ஏற்று மின்மாற்றின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஏற்று மின்மாற்றி. அப்போ கேனுடைய மதிப்பு கிரேட்டர் தென் 1 இருந்தால் ஏற்று மின்மாற்றி. அடுத்து இது அப்படியே ஆப்போசிட்டாக கேனுடைய மதிப்பு லெஸ் தேன் 1 இருந்ததுன்னா, கேனுடைய மதிப்பு லெஸ் தேன் 1 இருந்ததுன்னா, இப்போ இது தலைகீழாக இருந்ததுன்னா பாருங்கள், இது வந்து 100, இது வந்து 1000, விபி வந்து 1000. ப்ரைமரியில் 1000 வோல்டேஜ் கொடுக்குறோம், நம்ம கொடுக்குறது 1000 வோல்டேஜ் கொடுக்குறோம், கிடைக்கிறது 100 வோல்டேஜ் தான் கிடைக்குதுன்னா 100/1000 எவ்வளோ வரும்? 0.1 வந்துடும். இப்போ 0.1ங்கிறது என்னது? லெஸ் தேன் 1, 1 விட கம்மியான நம்பர். அப்போ கே இஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ கே இஸ் கிரேட்டர் தென் 1னா என்னென்னா விஎஸ் இஸ் லெஸ் தேன் விபி. ப்ரைமரி வோல்டேஜை விட செகண்டரி வோல்டேஜ் கம்மியாக இருக்குது. இப்போ கரண்ட் வந்து எப்படி இருக்கும்? செகண்டரி வோல்டேஜ் வந்து கம்மி அப்படின்னா அங்கே வந்து கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் ஐஎஸ் இஸ் கிரேட்டர் தென் ஐபி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அங்கே வரும். இப்படி இருந்ததுன்னா வோல்டேஜ் வந்து குறைக்குது, ப்ரைமரியில் இருந்த வோல்டேஜை விட செகண்டரியில் வோல்டேஜ் குறைஞ்சதுன்னா அதுக்கு பேர் இறக்கு மின்மாற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இறக்கு மின்மாற்றி, இது இறக்கு மின்மாற்றி. அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய எஃபிஷியன்சி என்ன, அதாவது பயனுறு திறன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மின்மாற்றியினுடைய பயனுறு திறன்னா என்ன அது பார்ப்போம். அதாவது நம்ம எவ்வளோ பவர் கொடுக்குறோம், எவ்வளோ மின்திறன் நம்ம மின்மாற்றி கொடுக்குறோம், அதில் நமக்கு அது எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறதுக்குள்ள சொல்கிறது தான் அந்த பயனுறு திறன் சொல்கிறது. அதை நம்ம சொல்லணும். பயனுறு திறன், மின்மாற்றியினுடைய பயனுறு திறன் என்ன அப்படின்னா ஈட்டாங்கிற சிம்பிள் அதுக்கு யூஸ் பண்ணுவோம். பயனுறு திறனுக்கு ஈட்டா ஈக்குவல் டு வெளியீடு திறன் பை உள்ளீடு திறன். வெளியீடு திறன் பை உள்ளீடு திறன். இது பர்சன்டேஜில் சொல்லுவோம், அதனால் இன்ட்டு 100%. எவ்வளோ உள்ளீடு நம்ம கொடுத்தோம், எவ்வளோ வெளியீடு கிடைக்குது, ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ இன்ட்டு 100 போட்டால் பயனுறு திறன். அதுதான் வந்து நம்ம எஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். இந்த எஃபிஷியன்சி எல்லா டிரான்ஸ்ஃபார்மருக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா 100% வராது, 100%ஐ விட குறைவாக தான் இருக்கும். இந்த ஈட்டாவுடைய மதிப்பு 95, 90, 96 இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஆற்றல் இழப்பு இருக்கும். நம்ம அந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணோம்ல, அந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணது எதை வச்சு அப்படின்னா லட்சிய மின்மாற்றின்னு சொன்னோம். எந்த ஆற்றல் இழப்பும் இல்லை அப்படின்னா தான் நம்ம வந்து லட்சிய மின்மாற்றின்னு சொல்லுவோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து எல்லா மின்மாற்றிலையுமே கொஞ்சம் ஆற்றல் இழப்பு ஏற்படும் பல்வேறு காரணங்களால். அதனால் இந்த பயனுறு திறனுடைய மதிப்பு வந்து எப்போதும் 100% விட கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ தான் நம்ம வந்து மின்மாற்றியை பற்றி எழுத வேண்டியது. ஸோ மின்மாற்றினா என்னன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் மின்மாற்றியினுடைய தத்துவம், அதனுடைய அமைப்பு, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் செயல்பாடில் நம்ம பயனுறு திறன் வரலையும் எழுதி முடிக்கணும். ஓகே, நன்றி.